தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. உன் வார்த்தை கேட்கப்பட்டது. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஈசாக்கின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆதியாகமம் 25:21. மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். சாமுவேலின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. 1 சாமுவேல் 7:5-9. சாமுவேல் மிஸ்பாவிலே இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். தாவீதின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. 2 சாமுவேல் 22:24-25. 2 சாமுவேல் 24:25. தாவீது ஒரு பலிபீடத்தை கட்டினான். தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். சாலமோனின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. 1 ராஜாக்கள் 3:11. சாலமோன் ஞானமுள்ள இருதயம் வேண்டும் என்று தேவனிடம் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டது தேவனுடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. யாபேசின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. 1 நாளாகமம் 4:10. யாபேஸ், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டது தேவன் அருளினார். யோபுவின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். சகரியாவின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. லூக்கா 1:13. கொர்நேலியுவை பார்த்து சொல்லுகிறார் தேவதூதன், உன் ஜெபம் கேட்கப்பட்டது. எசேக்கியா ராஜாவுக்கு உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. தானியேலுக்கு வார்த்தைகள் கேட்கப்பட்டது. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். நல்லதே நடக்கும். வாழ்க, எல்லா வளமுடனும். கர்த்தரின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை உங்களை ஆள்வதாக. ஆமென்.